அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக ராஜாத்தி அம்மா அவர்களை இன்றைய இந்த தளத்திற்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். மிக்க நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். ஸோ இன்னைக்கு அம்மா ஜோதிடம் தலைப்பு எடுத்திருக்காங்க. மிக்க நன்றிகள் அம்மா. ஸோ ஜோதிடம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லது, வாழ்த்துக்கள் அம்மா. கோவில் வழிபாடும் பரிகாரங்களும் இல்லைங்களா? சாரி, ஓகேங்கம்மா. ஸோ நன்றிகள் அம்மா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். ஹலோ, கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சிவசிவ அன்பே சேனல் நிர்வாகிகள் அனைவருக்கும், குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவு கோவில் பரிகாரங்களும் வழிபாடுகளும். அதாவது நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கும் நமது ஜோதிடத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. அண்டம் என்றால் பஞ்சாட்சரம்: வான், வளி, அனல், நீர், காற்று. அங்கு 33 கோடி தேவர்களும் 27 நட்சத்திரங்களும் 9 நவநாயகர்களும் சிவன், பிரம்மா, விஷ்ணு அனைத்து தேவதைகளும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இவை அனைவருக்கும் மிகச் சிறந்தவராக விளங்கக்கூடியவர், அண்டத்தை பாதுகாக்கக்கூடிய அரும்பெரும் ஆற்றல் குரு பகவானிற்கு உண்டு. அதாவது தேவகுரு. நம் மனிதர்களாகிய பிண்டத்தை காப்பதற்கு தலைவராக வருபவர் சனி பகவான். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. நம் மனித உடம்பாகிய பிண்டத்தில் நீர், நிலம், வான், வளி, அனல், காற்று இதவை அனைத்தும் பிரபஞ்ச தத்துவமாக விளங்குகின்றது. அண்டத்தை குரு பகவானும் பிண்டத்தை சனி பகவானும் ஆட்சி செய்கிறார். குரு என்றால் தெய்வம். அப்பொழுது குருவழியே குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. அப்பேற்பட்ட அற்புதமான குரு பகவானின் பெருமைகளை கூற வேண்டும் என்றால், இந்த வருகின்ற குரு பெயர்ச்சி 16/5/2025 அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 9 மணி அளவில் நிகழ உள்ளது. நவகிரகங்களில் தன்னிகரற்ற தெய்வமாகவும் சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழ்பவர்தான் குரு பகவான். அவர் ரிஷபத்திலிருந்து மிதன ராசிக்கு பேற்றி செய்கிறார் விசுவாச வருடத்தில். நவகிரகத்தின் பொன்னன் என்ற பெயர் பெற்றவனும் தெய்வீக சக்தியும் பெருமையையும் புகழும் கொண்டு திகழ்பவர் குரு பகவான். குருவிற்கு தேவகுரு, ஆச்சாரியன், பொன்னன், பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமையும் புகழும் உண்டு. நவகிரகங்களில் அதிசாரம், பக்ரம் ஆகிய பேதங்களினால் எவ்வித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு 33 கோடி தேவர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியான் ஆகின்றார். வேதங்களினால் பெருமை போற்றும் அந்தணர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆன்மீக சக்திக்கும் நாயகனான குரு பகவான். குரு என்றால் இருள் என்ற ஒளியை நீக்கக்கூடியவர். குரு என்றால் இருள் என்ற ஒளியை நீக்கக்கூடியவர். இவருக்கு வியாழன் என்ற பெயரும் உண்டு. ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபம் பலம் பெற்றுள்ளவர். வாழ்க்கையில் நல்ல கல்வி, குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கம், நேர்மை, தெய்வ பக்தி, உத்தியோகம், வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்பவர்கள் உலக புகழ்பெற்ற மேதைகள். பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது
ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களும் ஜனனகால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் குரு பகவான் பலம் பெற்றிருப்பதை காணலாம். வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் அதிபதியானவர் கிரகம் இவரேதான். ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர். தனித்த அந்தணன் அவதிகள் மெத்தம் உண்டு என்ற பழமொழிக்கேற்ப குரு பகவான் தனித்து நின்றால் பலனில்லை. குரு பகவானின் பார்வைக்கு பலனுண்டு. 5, 7, 9, 2ஆம் இடம், 11ஆம் இடங்களில் வியாழவட்டன் என சொல்லக்கூடிய குரு பகவான் வரும்பொழுது மிகுந்த அளப்பரிய சக்திகளை செய்கின்றார். இதில் 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் திக்பலம் பெற்று பார்ப்பதால் மிக சிறந்த பலன்களை தருகிறார். தாய்நாட்டின் நலனுக்காகவும் தங்கள் உயிரை தியாகம் செய்த உத்தமர்களாகவும் வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தாலும் அவற்றில் குரு பகவான் மிகச் சிறந்த சுபம் பலம் பெற்றிருப்பதை காணலாம். பலம் என்றால் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் உச்ச பலம் பெறுவது. அதாவது கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் பூச நட்சத்திரத்தில். தனுசு ராசியில் குரு பகவான் ஆட்சி பெறுகிறார். மீன ராசியில் பெண் வீட்டில் ஆட்சி பெறுகிறார். மற்றும் லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் 1, 4, 7, 10 கேந்திரங்களிலும் 1, 5, 9 திரிகோணங்களிலும் குரு பகவான் அமைந்துவிட்டால் மற்றும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் வர்க்கோத்தமம் பெற்றிருப்பதும் மிக மூல திரிகோணம் பெற்றிருப்பதும் மிகச்சிறந்த பலனை தரும். இவ்வாறு இருக்கும் கிரகங்கள் நல்ல பலனை தருவார். ஜனகால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம், விவேகம், வீரம், தன்னடக்கம், உத்தமமான மனைவி, நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள், நியாயமான முறையில் நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள், பிரசித்தி பெற்ற தீர்த்த ஸ்தல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள். களத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானின் சுபப்பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமையடைவார். பணத்தாலும் பதவிகளாலும் அதிகாரத்தாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியை மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஜனனகால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து சுப பார்வையாக 5, 7, 9 ஆகிய இடங்களை சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய மூவரும் நட்பு கிரகங்கள் ஆகிறார்கள். சூரியனும் புதனும் பகை கிரகங்களாக வருவார்கள். ஜாதகத்தில் தனுசு, மீனம் ஆகிய 2 ராசிகளுக்கும் குரு பகவான் ஆட்சி வீடுகளாகவும், கடக ராசியில் உச்ச வீடாகவும், மகர ராசியில் நீச்ச வீடாகவும் செயல்படுகிறார். ஒவ்வொரு ஜாதகத்திலும் தரத்தை எடை போடுவதற்கு குரு பகவானின் நிலை பெரிதும் உதவுகின்றது. ஓர் இளைஞனின் ஜாதகத்தில் களத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்து விட்டால் அல்லது அந்த ராசி குருவினால் பார்க்கப்பட்டாலும் கற்பிற் சிறந்த கன்னிகை மனைவியாக அமைவார். அதே போன்று கன்னிகையின் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தால் ஒழுக்கமும் நீண்ட ஆயுளும் கொண்ட கணவர் அமைவார் என ஜோதிட ரத்னாகரம் என்னும் பிரதான கிரகந்தங்கள் கூறுகின்றன. இவற்றிலிருந்து நாம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குரு பகவான் எத்தகைய ஆதிபத்தியத்தை செலுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி
ஆகிய 3 நட்சத்திரங்களும் குரு பகவானின் நட்சத்திரங்கள். இதற்கு இவரே அதிபதி. ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் பலகீனமாக இருப்பின் பரிகாரமாக தங்கம் அணிந்து புஷ்பகரம் என்னும் கல்லை வைத்து கொள்வது வழக்கமாக உள்ளது. குரு திசை நடப்பவர்கள் கனக புஷ்பரகம் அமைவதும், ராகு திசை நடப்பவர்களும் கனக புஷ்பரகம் அணிந்து கொள்வதாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகங்களை பெறுவார்கள். நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் முகூர்த்த நேரம் நிர்ணயிக்கும் பொழுதும் குரு பகவானின் சஞ்சார நிலையை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். உலக புகழ்பெற்ற மாமேதைகள், மகான்கள் மற்றும் ஆச்சாரிய ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தாலும் அவற்றில் குரு பகவானின் பலம் சிறப்பாக இருக்கும். குருவின் அருள் கிடைக்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கடவுளுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை பூசிப்பதும், நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு கொண்டைக்கடலை வைத்து 2 நெய் தீபம் வைத்து வழிபடுவதும், முல்லை மலர் சாற்றி வழிபடுவதும் மிக சிறந்த பலனை தரும். கிரகதோஷங்களை போக்கும் சக்தி வாய்ந்தது. குருவின் பிரத்யாத தேவதையான பிரம்மதேவருக்கு ராஜஸ்தானில் புஷ்கர சேத்திரத்தில் பிரசித்தி பெற்ற திருத்தலம் உள்ளது. மகான் முத்துசுவாமி தீட்சிதர் குரு பகவான் மீது பிரகஸ்பதே தராபதே என்னும் தனது கீர்த்தனையில் குரு பகவானின் தெய்வீக பெருமைகளை போற்றியுள்ளார். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணத்திற்கு முகூர்த்தம் நிர்ணயிக்கும் பொழுது குருவின் சஞ்சார நிலை முக்கியமாக கருத்தில் கொண்டே முகூர்த்த நேரம் நிச்சயிக்கப்படுகிறது. ஜனனகால ஜாதகத்தில் குரு தசை 16 வருடங்கள் என ஜோதிடக்கலை நிர்ணயம் பண்ணியுள்ளது. குழந்தை பிறக்கும் பொழுதும் குரு பகவானின் சுபபலம் பெற்றிருப்பின் குரு தசையின் போது பரிகாரம் ஏதும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஜனன ஜாதகத்தில் குருபலம் குறைந்திருந்தால் அவருக்கு எளிய பரிகாரம் பெரியோர்கள் செய்யப்படுகிறார்கள். குரு பகவான் பிள்ளை கசன். இதற்கு ஓர் வரலாறு உண்டு. குரு பகவானின் பிள்ளை கசன் இறந்து அசுரர்களை மீண்டும் பிழைக்க வைத்து போரிட வைக்கும் மிருத சஞ்சீவினி என்னும் அரிய மந்திரத்தை அசுர குருவான சுக்ராச்சாரிடம் மட்டுமே அறிந்து வைத்திருந்தார். இந்த அற்புத சக்தி வாய்ந்த மந்திரத்தை கொண்டு சுக்கிரன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கும் போர்களில் இறந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பிழைக்க வைத்தார். எவ்விதமாவது அந்த அரிய மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற நோக்கத்தில் குரு பகவானின் பிள்ளையை சுக்கிர பகவானிடம் அனுப்பி வைத்தார். இதை அறிந்த அசுரர்கள் கசனை கொல்வதற்கு சூழ்ச்சி செய்தார்கள். ஒவ்வொரு முறையும் சுக்கிரனின் மகளான தேவயானி அவனை காப்பாற்றி வந்தாள். காரணம், கசனை அவள் விரும்பினாள். இருப்பினும் அவளது ஆசையை கசன் நிராகரித்தான். மீண்டும் பாடுபட்டு கற்றுக்கொண்ட சஞ்சீவினி மந்திரத்தை மறந்து போகும்படி சாபமிட்டாள் தேவயானி. ஏமாற்றத்துடன் தேவர்களின் உலகிற்கு திரும்பினான் கசன். ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 1 வருட காலம் சஞ்சரிக்கும் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு புண்ணிய நதியில் ஆவிர்பாவிப்பது வழக்கம். அவ்விதம் அவர் புண்ணிய நதியில் சங்கமிக்கும் புண்ணிய காலமே கும்பமேளா என கொண்டாடப்படுகிறது. மகா கும்பமேளா என கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக திரிவேணி என பூஜிக்கப்படும் பிரயாக்யஜி உத்தரப்பிரதேசத்தில் திவ்ய சேஸ்திரமாக கும்பமேளா மகாமேளா என்னும் குரு பகவானின் சன்னிதானம் கொண்டாடப்படுகிறது. அத்தகைய விசேஷ தருணங்களில் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான பக்தர்கள், சாதுக்கள், சந்நியாசிகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் புண்ணிய ஸ்நானம் செய்து மனதாலும் வாக்காலும் சாரீரத்தாலும் அனைத்து வித பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். இப்புண்ணிய தினங்களில் உலக நாடுகள் அனைத்திலும் ஏராளமான பக்தர்கள் பிரளயமாக வந்து
திருவேணியில் ஸ்நானம் செய்து புண்ணிய பலனை அடைகிறார்கள். நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் இந்த புண்ணிய நதியில் சேஸ்திரத்தில் நீராடும் பொழுது சகல தோஷங்களிலிருந்து விடுபடுகிறோம். இத்தகைய பெருமை மிக்க குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 12 மாதங்கள் வலம் வருவார். தான் வலம் வரும் ராசியிலிருந்து 5, 7, 9 இந்த இடங்களில் தனது சுப பார்வையினால் தோஷமற்றவைகள் இருக்கும் கிரகங்களை தோஷம் இல்லாமல் செய்து விடுவார். பணத்தினாலும் பதவியினாலும் செல்வத்தினாலும் சொல்வாக்கினாலும் பெற முடியாத பல வாழ்க்கை சுகங்களை நமது நற்செயலால் புண்ணிய காரியங்கள் செய்வதன் மூலமே நாம் பெற முடியும். எந்த அளவிற்கு நாம் பூர்வ ஜென்மங்களில் புண்ணிய செயல்களை செய்துள்ளோம் என்பதை ஜாதகத்தில் குரு பகவானின் நிலையை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஜனனகால ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை அல்லது அந்த இடத்தில் குரு அமர்ந்திருந்தாலோ சார்தம் என புகழ்பெற்ற கங்கேத்ரி, யமுனா, கேதார்நாத், பத்ரிநாத் ஆகிய திருத்தலங்கள் தரிசனம் மட்டுமின்றி பிரதிஷ்டி பெற்ற துவாரகை, குருச்சேத்திரம், திருவரங்கம், ஜம்புகேஸ்வரம் போன்ற சேஸ்திர பத்ரிகாரம், திருக்கைலாய தரிசன பாக்கியமும் கிடைக்கும் என பண்டைய நூல்கள் கூறுகின்றன. 5இல் குரு பகவான் இருந்துவிட்டால் இந்த ஆலயங்களை தரிசித்த பலன் கிடைக்கும் என ஜோதிட தர்மம் கூறுகின்றது. நிம்மதியான குடும்பம், உத்தமமான மனைவி, ஒழுக்கம் நிறைந்த கணவன், நன்மக்கள் செல்வம், அன்புடன் நடத்தும் எஜமானன், நோயற்ற வாழ்வே போதுமென்ற செல்வம், சொந்த வீடு ஆகிய பெற்றற்கரிய பேரும் குரு பகவான் கருணையுடன் தருகிறார். மனித பிறவியில் தந்தருளுகின்றார். ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடம் முன் ஜென்ம, அதாவது 6 ஜென்மங்கள் செய்த புண்ணியம் இருந்தால் மட்டுமே இந்த பிறவியில் லக்னத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ குரு பகவான் பார்வை செய்வார். இருந்தாலும் 5ஆம் இடம் என்பது பூர்வ அதிர்ஷ்டத்தால் உண்டாகக்கூடிய இடம், குலதெய்வம். அந்த 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்பது பழமொழி. 5இல் குரு பகவான் இருந்துவிட்டால் அவர் சிவபெருமானின் அருளை பெற்றவர். அனைத்து கிரகங்களும் நாயகன் என பூஜிக்கப்படும் சூரியனுக்கும் குரு பகவானுக்கும் ஆச்சாரியான கிருஷ்ணர் யாஜீர் வேதத்தை சூரிய பகவானுக்கு உபசித்த பெருமையும் குருவினுடையது. முற்பிறவியில் ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு நற்செயல்கள், அதாவது புண்ணியங்கள் செய்கின்றார்கள் என்பதை அவரவர் ஜாதகத்தை கணித்தே நாம் உள்ளங்கை நெல்லிக்கை போல அழகாக கூறிவிடலாம். இவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வீக பெருமை போற்றப்பட்டுள்ள குரு பகவான் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ரிஷபராசியை விட்டு புதன் வீடாகிய மிதுன ராசிக்கு மாறுகின்றார். துலாம் ராசியையும் கும்பராசியும் தனது சுப பார்வையினால் தோஷமில்லாமல் செய்துவிடுகிறார். குறிப்பாக கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை தோஷத்தையும் போக்கி அருளுகிறார். மிதுனம் வித்யா கல்விக்காரகனாகிய புதனின் வீடு ஆட்சி வீடாகும். அங்கு பகையாக இருந்தாலும் குரு பகவான் அமர்ந்து அடுத்து வரும் 1 வருட காலத்திற்கு மாணவ மாணவியர்கள் வியக்கத்தக்க கல்வியையும் முன்னேற்றத்தையும் பெற்று தருவார். மேலும் 12 ராசியினருக்கும் குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். எந்தெந்த ராசிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி நன்மை தருகின்றது, அத்தகைய ராசியினருக்கு எளிய பரிகாரங்களையும் கூறுகின்றோம். செய்வது எளிமையாக தோன்றினாலும் சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். பரிகார ரத்னம் என்ற நூலில் ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளன.
ஜோதிடக்கலையில் பொது விதிகளின்படி ஒரு ராசியில் குரு பகவான் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வார். பிற கிரகங்களின் ஆகர்ஷண சக்தியால் சில தருணங்களில் அவரது சஞ்சார வேகம் மாறுபடும். திடீரென ஸ்தம்பனம், அதிசாரம் என ஆகிவிடுவார். இந்த வருடம் அதிசாரமும் ஸ்தம்பனமும் நடக்க உள்ளது. அவர் வக்ரகதியில் ரிஷபத்தையும், ஸ்தம்பனமாக மிதுனத்திலும், அதிசாரமாக கடகத்திலும் பயணிக்கின்றார். அவரது வேகம் அத்தகைய தருணங்களில் வக்கிரம், அதிசார கதிகளுக்கு ஆளாகுவார். அத்தகைய காலகட்டங்களில் பூர்வ ராசி பலன்களே நமக்கு கிடைக்கும். 14 லோகங்களுக்கும் ஆச்சாரிய தானத்தில் உள்ளவரும் தேவாதி தேவரும் பிரகஸ்பதியானவரும் குரு பகவான் வேதங்கள் அனைத்தையும் சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்திட எண்ணிய நவ கிரகங்களில் மாற்றுக்காரனாகிய சந்திர பகவான் தன்னை மாணக்கராக ஏற்றுக்கொள்ளும்படி சகல கலைகளையும் கற்றுத்தருமாறு வேண்டி நின்றார். குரு பகவானும் மனமகிழ்ந்து சந்திரனின் வேண்டுகோளை ஏற்று அனைத்து கலைகளையும் பயிற்றுவித்து அதில் முக்கியமாக ஜோதிட கலையும் கற்றுக் கொடுத்தார். சந்திரனும் அவற்றின் நுணுக்கங்களை அறிந்து திறம்பட கற்று தேர்ந்தார். தன் மாணக்கர்கள் அவர்கள் கற்றறிந்ததை சோதித்து பார்ப்பதில் ஆசானுக்கு அலாதி பிரியம். ஆகவே சந்திர பகவானை சோதிக்க எண்ணிய குரு பூலோகத்தில் தற்பொழுது பிறந்துள்ள ஒரு குழந்தையின் ஜனனகால ஜாதகத்தை கணித்து பலாபலன்களை கூறுமாறு கூறினார். சந்திரனும் குழந்தையின் பிறந்த நாள், நேரம், இடத்தை குறித்து கொண்டு திறம்பட பலன்களை எழுதினார். அப்பலன்களை கண்ணுற்று குரு பகவான் திருக்கிட்டார். காரணம், குழந்தையின் முதல் ஆண்டு நிறைவில் கடும் விஷம் கொண்ட ஒரு பாம்பினால் கொல்லப்படுவாள் என்ற வாசகம் எழுதப்பட்டு இருந்தது. அக்குழந்தைக்கு 1ஆம் ஆண்டு முடிவுறும் தினத்தன்று குரு பகவானும் சந்திரனும் எப்படி அந்த நிகழ்வு நடக்கப் போகின்றது என்பதை அவ்விடத்தில் இருந்து எழுந்தருளி பார்த்தார்கள். தொட்டிலில் அனைத்து புறங்களிலும் மல்லிகை, முல்லை, வாசனை மிகு மலர்களை அலங்கரித்துள்ளனர். குழந்தையின் வட்டமுகம், துருத்துரு கருவிழிகள், மாம்பழ கன்னங்கள், சுருட்டையான கேசங்கள் காண்போரை கண்டவுடன் வாரியணைக்க தோன்றும் குமிழ் சிரிப்புடன் மெய்மறந்து நின்றது. குழந்தை எழுந்து கொள்ள தனித்தவாறு கைகால்களை வேகமாக ஆட்டிக் கொண்டிருந்தது. அந்த பாரத்தை தாங்க முடியாமல் மலர் மாலைகள் தொட்டிலுடன் சேர்ந்து ஆடின. பூ மாலைகளின் நடுவில் பூநாகம் ஒன்று மெதுவாக ஊர்ந்து சென்று குழந்தையின் அருகில் செல்ல முயன்ற பொழுது தொட்டிலின் ஆட்டத்தினால் சற்றே தடுமாறிய அந்த பாம்பு தவறுவதலாக இரும்புச் சங்கிலியில் மாட்டிக்கொண்டது. அதன் இடுக்கில் வால்பாகமும் சிக்கிக் கொண்டது. தனது வால்பாகத்தை விடுவிக்க தனித்த பாம்பின் சிரசானது எசுக பிசகாக சிக்கிக் கொண்டது. அது மட்டுமல்லாமல் மூச்சு கூட விட முடியாமல் சிரமப்பட்டு ஒரு கட்டத்தில் தொட்டிலில் சங்கிலியால் நெரிக்கப்பட்டு தலையும் உடலும் 2 துண்டுகளாக கீழே விழுந்து துடிதுடித்து இறந்தது அந்த பாம்பு. குழந்தைக்கு எதுமொன்று துன்பமில்லாமல் சிறப்புடன் மேலும் பலமாக தொட்டிலில் ஆடிக்கொண்டிருந்தது. இதை கண்ட சந்திரன் தன்னுடைய கணிப்பு தவறானது எவ்வாறு, குழந்தை இறப்பதற்கு பதிலாக பாம்பு இறந்தது எவ்வாறு என எண்ணி தன்னுடைய கணிப்புகளை மீண்டும் வந்து சரிபார்த்தார். அனைத்தும் சரியாகத்தானே இருக்கின்றது. சீடனாகிய சந்திர பகவான் குரு பகவானிடம் கேட்கின்றார், பிரபுவே, எவ்வாறு இந்த அதிசயம் நடந்தது? ஒருவேளை குரு பகவான் சரியாக கற்றுத்தரவில்லையோ என்ற சந்தேகம் குரு பகவானை அணுகி, பிரபுவே, என்னுடைய கணிப்பு அனைத்தும் சரியாக உள்ளது. குழந்தையின் ஜனன ஜாதகத்தில் குருவாகிய தங்களுடைய பார்வை இல்லை. பிறகு இக்குழந்தை எப்படி பிழைத்தது என கேள்வி எழுப்பினார். குரு பகவான் சிரித்துக் கொண்டே, ஜாதகத்தில் நீங்கள் கணித்தவைகள் அனைத்தும் சத்தியமே. குழந்தை பிழைத்ததற்கான காரணம் ஜனன ஜாதகத்தில் குரு பார்வை இல்லாவிட்டால் என்ன? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தீக்ஷானிய பார்வை நேரடியாக
அக்குழந்தைக்குத்தான் கிடைத்து கொண்டே இருக்கின்றதே என கூற கேட்ட சந்திரன், குரு பகவானின் பார்வை பல கோடி தோஷங்களை போக்க வல்லது. குரு பார்க்க கோடி நன்மை, கோடி குற்றம் விலகும் என்னும் வார்த்தையை புரிந்து கொண்டு சந்திர பகவான் தனது குற்ற உணர்ச்சியை மனதில் நினைத்து குரு பகவானை வணங்கி நின்றார். இந்த தினத்தன்று அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று அடுத்த வாரம் புதன்கிழமை இவ்வாறு குரு பகவான் பயிற்சியாகும் நன்னாளில் இந்த தினத்தன்று அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று 3 மண் அகல் விளக்குகள் பசும் நெய் தீபமேற்றி குரு பகவானை தரிசிக்க வேண்டும். குரு பகவானை வியாழக்கிழமை விசேஷமானது. எந்த குருவாக இருந்தாலும் சீரடி சாய்பாபா, திருச்செந்தூர் முருகன் மற்றும் குருவுக்கே குருவாக விளங்கக்கூடியவர் திருச்செந்தூர் முருகன். இந்த குரு பகவான் வியாழக்கிழமை விசேஷமானது ஆகையால் குரு பகவானுக்கு மல்லிகை, முல்லை மற்றும் நறுமண மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். வேக வைத்த வேர்க்கடலை, கொண்டைக்கடலை மற்றும் சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்துவிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். வசதி படைத்தவர்கள் வஸ்திர தானம் செய்தால் மகத்தமான புண்ணிய பலன்களை பெறலாம். தேவர்களை காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் முருகபெருமானின் அவதாரமாக திருத்தலமாக 2ஆம் படை வீடாக திகழும் திருச்செந்தூரில் குருவுக்கே குருவாக விளங்குபவர் முருகன். அசுரர்களின் பலம் பலவீனங்கள் இரண்டையும் எடுத்துரைத்த காரணத்தால் இத்தலத்திற்கு குரு பகவான் உகந்த ஸ்தலமாக கொண்டாடப்படுகிறது. ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் மற்றைய கிரகங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் குரு பகவானின் பார்வை மட்டும் இருந்துவிட்டால் அனைத்து கிரக தோஷங்களும் அனலிட்ட மெழுகை போல கதிரவனை கண்ட பனி போல விலகி நன்மைகளை அள்ளித்தரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. குரு மற்றும் பிரகஸ்பதி என்றாலே அஞ்ஞானமாகிய இருளை போக்கி நம் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றி வைப்பார் என்பதே பொருள். திருவாரூரில் இவ்வாறு அந்த குரு பெயர்ச்சி நடக்கும் நன்னாளில் நாம் குரு பகவானை மனதார நினைத்து ஒரு சில கோவில்களுக்கு சென்று வந்தால் ஜாதகத்தில் நமக்கு மிகுந்த நன்மைகள் நடக்கும். அவ்வாறு உள்ள சில கோவில்களை காணலாம். திருவாரூரில் ஆலங்குடி உலகையும் காத்தருள சிவபெருமான் ஆலாகால விஷத்தை பருகிய காரணத்தினால் ஆலங்குடி என பெயராயிற்று. பிரதான குரு திருஸ்தலமாக இத்திருத்தலத்திற்கு மட்டும் குரு பகவான் நேரில் வந்து வருவது விசேஷமாக சொல்லப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம் திருத்தலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். விசேஷமான மண்டபத்தில் ராசி கட்டம் கற்சிலையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்னை பாடி திருவாலியபுரத்தில் தனக்கு சாப விமோசனம் அளித்த சிவபெருமானை துதிக்கும் வகையில் மேற்கு நோக்கிய நிலையிலும் காட்சியளிக்கிறார். தஞ்சை அருகே தென்குடி திட்டையில் வசிஷ்டேஸ்வரர் குந்தலாம்பிகை ஸ்ரீ மங்களாம்பிகை தாயாராக ராஜகுருவாக அருள்பாலித்து வருகிறார். தென்குடி திட்டை கும்பகோணம் அருகிலுள்ள திட்டை. அங்கு அற்புதமான பிரளயம் அழிந்த காலத்திலே அங்கு சூரியகாந்தக்கள் சந்திரகாந்தக்கள் 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை சிவபெருமானின் மீது நீரை சொட்டுகின்றது. இவ்வாறு சில அதிசயங்களை அங்கு காணலாம். சூரிய பகவானால் தோஷம் உள்ளவர்களும் சந்திர பகவானால் தோஷம் உள்ளவர்களும் தென்குடி திட்டை சென்று நாம் அவரை வசிஷ்டேஸ்வரரையும் மங்களாம்பிகை தாயாரையும் ராஜகுருவாக விளங்கும் குரு பகவானையும் தரிசனம் செய்யலாம். நம் தமிழ்நாட்டிலேயே ராஜகுருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவானின் சிறப்பு திட்டைக்கு மட்டுமே உண்டு. ஒரு ஜாதகத்தில் சூரிய திசை நன்றாக இல்லை, ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இல்லை, அதற்கு பதிலாக பலம் வனீசம் பலகீனம் அடைந்து இருந்துவிட்டால் அவர்கள் திட்டை சென்று வழிபாடு செய்தால்
சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். சந்திர பகவான் ஆட்சி உச்சம் இல்லாமல் நீசம் பெற்று விளங்கும் பொழுது சந்திர திசை நடப்பவர்களும், குரு திசை நடப்பவர்களும், செவ்வாய் திசை நடப்பவர்களும் இந்த கோவிலை வந்து தரிசனம் செய்யும் பொழுது சகல சம்பத்துக்கள் உண்டாகும். இந்த கோவிலுக்கென்றே ஒரு தனி பெருமையுண்டு. 16 மணி நேரங்கள் குருதிசை நடப்பவர்கள் 16 மணி நேரம் அமர்ந்து 16 முறை வஜிஷ்டேஸ்வரரும் குந்தலாம்பிகை தாயாரையும் சுற்றி வந்து 16 சாப்பாடு அன்னதானம் நாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து வழிபட சகல சௌபாக்கியங்களும் அவர்களுக்கு கிடைக்கப் பெற்று கோடீஸ்வர யோகத்தை பெறுவார்கள். இது எனது அனுபவம் வாய்ந்த உண்மையாகும். நான் மதுரையில் சோழவந்தான் குருவித்துறை சுயம்புமூர்த்தியாக காட்சியளிக்கிறார். அரக்கோணத்தில் கம்மவார்பாளையத்திலிருந்து கோவிந்தன்வாடி திருவாலயத்திலிருந்தும் வியாக்கின குரு பகவானாக அருள்பாலிக்கிறார். இத்திருத்தலங்களிற்கு செல்பவர்களும் நாட்டு மாட்டு பசுனை கொண்டு வந்து மண் அகல்விளக்கில் தீபமேற்றி வருகின்றார்கள். இது சிறந்த ஒரு பரிகாரமாகும். திருத்தலங்களுக்கே செல்ல இயலாதவர்கள் தங்கள் வீட்டிலே மாக்கோலமிட்டு மாந்தலை கெட்டி குரு பகவானின் திருவுருவப் படத்தை எழுந்தருள செய்து 3 மண் அகல் விளக்குகள் நெய் தீபமேற்றி ஊற வைத்து வேர்க்கடலை கொண்டைக்கடலை நைவேத்தியம் செய்து வணங்கினாலும் நல்ல பரிகார பலனாக சகல சௌபாக்கியமும் கிடைக்கப் பெறுவார்கள். நம்பிக்கையுடன் செய்யலாம். மற்றும் நாம் சிவபெருமானின் நாம் குரு பகவானின் மந்திரமான குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்னும் மந்திரத்தையும் தேவானாம்சம் ரிஷிநாம்சம் குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிருகஸ்பதிம் இந்த மகா மந்திரத்தை அந்த தினத்தில் அல்லது வியாழக்கிழமை தோறும் 108 முறை சொன்னாலே மனதளவில் மகத்தமான புண்ணியங்கள் வந்து சேரும். இவ்வாறு குரு பகவானின் பெருமையை நாம் அறிய இயலாது. இவ்வாறு நாம் சென்ற வாரம் பார்த்தது போல தீர்த்த யாத்திரைகளை தொடரலாம். பஞ்ச கேதார்நாத் யாத்திரை. மகாபாரத யுத்தங்கள் முடிந்து மகரிஷிகளின் வழிகாட்டுதலின்படி தங்கள் பாவங்களையும் கர்ம வினைகளையும் போக்கிக் கொள்ள வேண்ட பாண்டவர்கள் சிவதரிசனம் பெற வேண்டிதான் பாரதத்தின் நாற்புறமும் சிவஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் மேற்கொண்டனர். திருவிளையாடலின் நாயகனான எம்பெருமானை அவர்களின் விளையாட்டை காட்ட வேண்டி அவர்களது பாவங்களையும் தோஷங்களையும் கண்டு பயப்படுவது போல் நடித்து செல்லுமிடமெல்லாம் தரிசனம் தராது தன்னை மறைத்துக் கொண்டார். எம்பெருமான் கேதாரத்தில் தியான நிலையில் இருக்கும் பொழுது அவர் நெருங்குவதை உணர்ந்து மிகப்பெரிய நந்தியாக உருமாறி ஓடினார். நந்தியின் திமிலை பிடித்த பீமனின் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டி தன்னை பூமிக்குள் அது முழுவதுமாக மறைத்துக் கொண்டது. ஈசனின் திருவிளையாடலில் மனமுடிந்த பாண்டவர்களுக்கு தேவி அருளினார். அவளது வழிகாட்டுதலின்படி பூமிக்கடியில் பஞ்சாட்சர மந்திர சப்தம் ஒலித்தது. குப்த காசியில் பாண்டவர்கள் கடும் தவத்தில் ஈடுபட்டனர். அவர்களது பக்தியினாலும் சிரத்தையினாலும் நெகிழ்ந்த ஈசன் தன் தரிசனத்தை முழுவதுமாக 5 மலைமுகடுகளில் 5 அங்க தரிசனம் தந்தார். இதற்கு பெயரே பஞ்சகோத்திரம் என அழைக்கப்படுகிறது. இது பத்ரிநாத்திற்கும் திருகேதாத்திற்கும் இடையே அமைந்துள்ளது. இவை அனைத்தும் இன்றும் பாத யாத்திரையாகவே தரிசனம் செய்ய முடியும். பெருமளவில் யாத்திரை மேற்கொள்வது திரு கேதாரமே முதல் கேதாரமாக அறியப்படுகின்றது. கேதார நதியில் திமிங்கிலமாகவும் லேபால் பசுபதிநாத் நந்தியின் நெற்றிப்பட்டையாகவும் குப்தகாசி நந்தி தன்னை முழுவதுமாக மறைத்துக் கொண்ட இடமாகவும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது. குப்த காசியே கேதாரத்தின் எல்லையாகவும்
தபசிஸ்டர்களால் அறியப்படுகிறது. இவை அனைத்தும் டெல்லி வந்து ஹரித்துவார் வரையில் ரயில் பயணம் மேற்கொள்ளலாம். அங்கிருந்து பஸ் பயணம் மட்டும்தான். அது கூட கேதார்நாத் வழியில் உள்ள குப்தகாசி அடிவாரமான கௌரிகுண்டம் வரை செல்லலாம். அதேபோல் பத்ரிநாத் பாதையிலும் சோசிமத் வரை பஸ் வசதி உண்டு. அதற்கு பிறகு பெரும்பாலும் உள்ளூர்களில் ஜீப் அல்லது நடைபயணம் மூலம் இப்பகுதி இமாலயத்தின் உள்ளடங்கிய கிராமங்களிலும் மலை பிரதேசங்களிலும் உள்ளதால் மிக குறைவான நபர்களுக்கே வசதிகளாகப்பட்டுள்ளது. கேதாரத்தை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லியுள்ளோம் மற்றும் 4 கேதார்கள் குறித்தும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. மத்திய மகேஸ்வர், இந்த இடம் ஹரித்துவாரில் இருந்து குப்தகாசி சென்று பஸ் மூலம் அங்கிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உகிமத் வழியாக ஜீப்களில் இந்த அடிவாரமான ரான்சி கிராமத்தை சென்றடைய வேண்டும். ஜீப்களில் மொத்தம் வாடகைக்கு தான் வருவார்கள். திருக்கேதாரத்தில் இருந்து மறைந்த ஈசன் இங்கு எழுந்தருளியதாக கூறப்படுகிறது. சிவபெருமானின் நாபி தொப்புள் மணிப்பூரக சக்கிரமாக இந்த லிங்கம் விளங்குகின்றது. ஹரித்துவார் கரிக்பீடி கங்கா ஆரதி. ஹரித்துவார் பரமத் நிகேதன் கங்கா ஆரதி. கங்கோத்ரி, யமுனோத்ரி, உத்தரகாசி, குப்தகாசி, ருத்ரநாத், கல்பு ஈஸ்வரர், பத்ரிநாத், கேதார்நாத், துங்காநாத், மத்மகேஸ்வரர், சக்திபீடம், காளிமத், சந்திரசீலா, துங்காநாத், காலபைரவர், கேதார்நாத், அவலி ஜோசித்மத் அருகில் பூக்களின் பள்ளத்தாக்கு வேலி அகவாடையில் உள்ளது. இமாலய நடைப்பயணம். இவ்வாறு கடல் மட்டத்தில் இருந்து 3289 மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த இடத்தை ரான்சி கிராமத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் நடைப்பயணமாக சென்றடைய வேண்டும். இங்கு யாத்ரீகர்கள் தங்க வசதி இல்லை. ரான்சியில் இருந்து கிளம்பிய பின் வழியில் ஒரு கிராமத்தில் இரவு தங்க வேண்டும். அடுத்த நாள் காலை மீண்டும் பயணத்தை தொடர்ந்து இறைவனை தரிசனம் செய்ய இரவு கிராமத்தை மீண்டும் வந்தடைய வேண்டும். மிக குறைந்த அளவு குதிரைகள் உள்ளன. வழியில் டெல்லி, ஹரித்துவார், ரிஷிகேஷ், குப்தகாசி, ரான்சி, அதற்கு பிறகு 18 கிலோமீட்டர் நடைப்பயணம். துங்காநாத், இது ஜோக்டா பள்ளத்தாக்கில் உள்ளது. உக்மத் கிராமத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ஜோக்டா சென்றடைந்து அதன் பின் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம் செல்ல வேண்டும். கேதார்நாத்திற்கு அடுத்தபடியாக பலரும் தரிசித்து செல்லும் ஒரு பஞ்ச கேதார் ஆலயம். இது மிக சிறந்த சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. கடல் மட்டத்தில் இருந்து 3680 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இங்கு எம்பெருமானின் புஜ தரிசனம் பாண்டவர்களுக்கு கிடைக்க பெற்றது. இதற்கு மேல் 1 கிலோமீட்டர் தொலைவில் கார்வால் இமாலய பகுதியின் மிக உயரமான மலைமுகடமான சந்திரசீலா அமைந்துள்ளது. நாம் செல்லும் நேரத்தில் வானம் மனது வைத்தால் இங்கிருந்து நாலாபுரத்திலும் 360 டிகிரியில் பத்ரி, கேதார்நாத், கங்கேத்ரி, யமுனோத்ரி ஆகியவை அமைந்திருக்கும். பனிமலைகள் உட்பட அனைத்து பனிமலைகளையும் தரிசனம் செய்யலாம். வழியில் டெல்லி, ஹரித்துவார், ருத்ரப்பிரயாகை, குப்தகாசி, உகிமத் சோப்டா. ருத்ரநாத் பெயருக்கேற்ற ஸ்தலம் கோபஸ்வவில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்தில் இருந்து 2286 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அடிவாரத்தில் இருந்து சென்று வர குறைந்தபட்சமாக 5 முதல் 6 தினங்கள் பிடிக்கும். ஈசனின் வினுசக்தி சக்கரத்தின் அம்சமான ஸ்ரீகாண்டமாக இந்த இடம் வணங்கப்படுகிறது. இங்கிருந்து காதி பர்வதம், நந்தாதேவி பர்வதம், திரிசூல் ஆகிய இமாலய பர்வதங்களை தரிசனம் செய்யலாம்.
இதன் வழியில் அனுசுயாதேவி ஆலயம் 3 கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் அமைந்துள்ளது. வழியில் டெல்லி, ஹரித்துவார், ருத்ரப்பிரயாகை, கோபேஸ்வர் மண்டல், அங்கிருந்து நடைப்பயணம். கல்பேஸ்வர் ஈசனின் ஜடாமுடியாக தரிசிக்கப்படும் ஸ்தலம் துங்காநாத்தைப் போலவே மிக குறைந்த நடைபயணமாகும். ஒருவர் தரிசிக்கலாம். கடல் மட்டத்திலிருந்து 2134 மீட்டர் உயரமும். இவ்வாலயம் கேதார் ஆலயங்களில் இன்றும் இல்லாது வருடத்தின் எல்லா நாட்களிலும் தரிசனம் செய்யலாம். ஜோசிமத் அருகே உள்ள ஹேங்லால் கிராமம் வரை வாகனம் செல்லும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் நடைப்பயணமாக சென்று தரிசித்து திரும்ப வேண்டும். டெல்லி, ஹரித்துவார், ஜோசிமத் வரை பஸ், பின்பு ஜீப்பில் ஹோலாங் போக வேண்டும். பஞ்ச கேதார் யாத்திரைக்கான முக்கிய குறிப்புகள். பஞ்ச கேதார் யாத்திரைக்கான முக்கிய குறிப்புகள், அதாவது முழுவதுமாக பஞ்ச கேதார் யாத்திரையை முடிக்க சுமார் 1 மாத காலம் ஆகும். ஒவ்வொரு வருடம் 1 அல்லது 2 கேதார் என யாத்திரைகளை மேற்கொண்டு சில வருடங்களில் யாத்திரையை பூர்த்தி செய்வார்கள். 5 முதல் 10 வரையிலான சிறு சிறு குழுக்களாகவோ பயணப்படுவது சிறந்த. மத்திய மகேஸ்வரர் என்னும் ருத்ரநாத் பகுதிகளில் தங்கும் இடம் என்பது வீடுகளிலுள்ள அறைகளில்தான். ஆதலால் தனியறை அல்லது அதிகப்படியான சௌகாரியம் எதிர்பார்க்க இயலாது. உணவும் உள்ளூர் மக்கள் சாப்பிடும் ரொட்டி மற்றும் பெரும்பாலும் மலையேற்றத்தின் போது கிடைக்கும். கேதார்நாத் ஆலயத்தை தவிர இவ்வாலயங்களில் அங்குள்ள சீதோசன நிலையை பொறுத்தே நடை திறக்கப்படுகிறது. மே கடைசி வாரமும் செப்டம்பர் இறுதி வாரத்திலும் யாத்திரைகள் மேற்கொள்ள உகந்த ஸ்தலமாகும். நல்ல அற்புதமான யாத்திரை அனுபவத்திற்கு பரிந்துரைக்கப்படுபவை: தினமும் 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் நடைபயணம், தோளில் 2-3 கிலோ சுமையோடும் சூரிய நமஸ்காரம், யோக பயிற்சிகளும் செய்ய வேண்டும். திருவாசகம் பாராயணம். பக்தி பாதையில் கழித்த மகிழ்ந்த நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்களின் வரலாறு படித்து பக்தி யோகத்தை உணர்ந்து தங்களை தயார்படுத்துதல். துறவிகளின் யாத்திரை அனுபவ புத்தகங்களை படித்தல். ஆரோக்கியமான இயற்கை உணவை 50% அன்றாட வாழ்வில் சேர்த்து கொள்ளல். பழங்கள், பச்சை காய்கறிகள், கம்பு மற்றும் ராகி கஞ்சி வகைகளில் ஓரிரு சப்பாத்தி, ஜூஸ் வகைகள். தங்களது மொபைல் சேவையாக இருப்பின் இதர சேவைகளிலும் கூட எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் தொடர்ந்து 10 மணி நேரம் பயணங்கள், இரவு ஒரே அறையில் 2-3 பேர் தங்கிக் கொள்ளுதல் என இருக்க வேண்டும். தற்போது பலரும் ஆண்ட்ராய்டு போன்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். பேட்டரியை சமாளிப்பது மிகவும் கடினம். தினமும் 8 மணி முதல் 10 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். பேட்டரி சார்ஜ் கையில் வைத்திருப்பதும் சிறப்பு. பெரும்பாலோர் இமாலய யாத்திரை என்பது வாழ்வில் ஒரே முறைதான் வாய்ப்பு கிட்டுகின்றது. அப்படிப்பட்ட இந்த அரிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வெளி உலகத்தில் குறைந்தபட்ச தொலைத்தொடர்பு வைத்திருப்பவர்களும் வாழ்க்கையில் கிடைத்த அரிய வாய்ப்பை அதற்குரிய கோணத்திலும் பரிணாமத்திலும் அனுபவிக்கும் வாய்ப்பை நமக்கு எம்பெருமான் தருகின்றார். யாத்திரையின் போது உடல் நலம் பேணுதல். அதாவது நாம் யாத்திரை செல்லும் பொழுது நமது உடம்பும் ஒவ்வொரு வகையில் ஒப்புக்கொள்ளாமல் போகும். தங்களது மருத்துவ ஆலோசகரை அணுகி மேற்பார்வையில் தாங்கள் ஒத்துப்போகும் மருந்துகளை ஒரு மெடிக்கல் கிட்டாக தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிளட் பிரஷர், சர்க்கரை போன்ற சில பிரச்சனைகள் அன்றாடம் மருந்து உட்கொள்பவர்கள் யாத்திரை காலம் முழுவதும் தேவையான மருந்துகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமாக வைத்திருக்க கூடாது. தொடர்ந்து பயணம், பழக்கமில்லாத சூழல், குளிர் மற்றும் உயரம் போன்றவற்றால் ஏற்படும் உபாதைகள், தங்கள் உடலுக்கு ஒத்துப்போகக்கூடிய மருந்துகள் கிடைக்காத பொழுது அசௌகரியங்கள் நடக்க கூடும்.
சில நேரங்களில் மருத்துவர்களின் ஆலோசனைகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவர் ஆலோசனையின்றி எந்த ஒரு மருந்தையும் உட்கொள்ளக்கூடாது. மருத்துவரின் சான்று பெற்றே நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நதி புரண்டு ஓடும் பள்ளத்தாக்கை ஒட்டிய பயணம் என்பதாலும் தொடர்ந்து வளைந்து வளைந்து செல்ல வேண்டியிருப்பதாலும் கடல் மட்டத்தில் இருந்து உயர்ந்து கொண்டு செல்வதாலும் சிலருக்கு வாந்தி, தலைவலி ஏற்படலாம். அதற்கு தகுந்த மருந்துகளையும் தங்கள் பெறப்போகும் இமாலய கிராமங்களில் தங்கி உட்கொள்ளுதலும் மருந்துகள் கிடைக்காமல் போவதற்கும் வழியுண்டு. இந்த எச்சரிக்கை பயணம் தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். தங்களும் ஒரு யாத்திரையின் போது சிறந்த மன நிம்மதியுடன் செல்வது சிறப்பு. யாத்திரையில் பங்கு பெறுபவர்கள் அவசியம் இறைவனின் திருநாமங்களை சொல்லி செய்வது மிக பிறந்த பலனை தரும். ஹரித்துவார், ரிஷிகேஷ், கங்கா, யமுனைத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத் உட்பட இமயமலை ஸ்தலங்களில் குறைந்தபட்சம் 25 நண்பர்கள் கொண்ட குழுவுடன் பயணிப்பார்கள். கேதார்நாத் சேவா சமாதி 16-17 ஜூன் 2013 அன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட ஹிமாலயன் சுனாமி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கேதார்நாத்தில் நின்று போன அடியார் சேவைகள் மீண்டும் எடுத்து நடத்த வேண்டிய குப்தகாசியில் வசிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த சுவாமி சுஜாதனாவால் ஒரு அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டது. ருத்ராபிகை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு குப்தகாசியை தலைமையாக கொண்டு செயல்பட ஆரம்பித்துள்ளது. பல்வேறு ஞானிகளாலும் மகான்களாலும் மிக சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்ட கேதார் யாத்திரையின் பூரண பலன்கள் யாத்திரிகள் பெற்றுச் செல்லும் வகையில் அதற்குரிய கட்டமைப்பும் அடியார்கள் சேவைகளையும் உருவாக்கி இறையருளால் சங்கல்பம் செய்து கொண்டு கேதார்நாத் சேவா சமிதி அடித்தள பணிகளை தற்பொழுது செய்து வருகிறார்கள். இதன் பகுதியாக திருக்கேதாரத்தை ஆன்மீக சாதகர்களும் ஒரு இடமாகவே மாற்றியமைக்க வேண்டி பணிகளை உருவாக்குதல். இதன் மூலம் ஆண் ஜாதகர்களும் பல்வேறு ஆன்மீகம் பாரம்பரியத்தை சார்ந்து சாதுக்களும் சந்நியாசிகளும் தங்களது சாதன காலத்தை வேறு சிந்தனையின்றி கழிக்க உரிய ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள். திருக்கேதாரத்தை தரிசிக்க வரும் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் சேவைகளை மேம்படுத்துதல். இமாலயன் சுனாமி வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பொழுது கேதார் பள்ளத்தாக்கில் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மேற்படும் வகையில் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான கட்டமைப்புகளை உருவாக்குதல். ஜாத்திகர்கள் சிறப்பான மருத்துவ சேவைகளையும் பணி செய்து வருகிறார்கள். காசிகளில் ஒன்றான குப்தகாசியிலும் சிறந்த பலன்கள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என பெயருக்கேற்ற அடியாராக வந்து ஆணையிட்ட எம்பெருமானே சிவபெருமானே என அங்குள்ள சிவனை பணிந்து கேதாரத்தில் செய்ய வேண்டிய பணிகளுக்கு அடித்தளமாக குப்தகாசியிலும் அடியார்கள் சேவைகளை துவங்க திட்டமிட்டுள்ளார்கள். இங்கு வாழும் என்னை போன்ற பிரகாசர்களுக்கும் யாத்திரை வந்து செல்லும் சாதுக்களுக்கும் நம்மால் இயன்ற அளவு சேவையை அளித்தாலும் மிக பெரிய புண்ணியமே. பொருட்கள் அனைத்திலும் கீழிருந்து எடுத்து வர வேண்டியிருப்பதால் போக்குவரத்து செலவும் ஆட்களின் விலை மதிப்பும் முதல் கட்டமாக சாதுக்களுக்கும் சேவை செய்ய பலன் கொண்டுள்ளார்கள். குப்தகாசியில் அன்னதான பலன். அடியார்களுக்கு அன்னம் பளிப்பு செய்வதே அனைத்து பலன்களையும் தரக்கூடியது. அதுவும் சப்தகாசியில் ஒன்றான கேதாரத்தின் ஆன்மீக எல்லையாக கருதப்படும் குப்தகாசி, திருக்கேதாரம் மற்றும் நேபாள பசுபதிநாத் ஆகியவற்றோடு ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. தான தர்மங்கள் அந்த புண்ணிய ஸ்தலங்களில் செய்த பலனையும் அளிக்கின்றது. ஏதாவது அறக்கட்டளை அல்லது ஆறாவது அவர்களும் நாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு கண்டிருப்பவர்கள் இவ்வாறு தீர்த்த யாத்திரைகள் செய்வது மூலமும்
தீர்த்த யாத்திரைகள் செய்வது மூலமும் மற்றும் அவர்கள் மிகச்சிறந்த பலனை அடையலாம். நோய் நொடி மனம் தூய்மை பெற்று வாழ்க்கையில் மிகச்சிறந்த பலனை அடைவார்கள். கரித்துவார் கங்கா நதி சங்கல்பம். விநாயக பெருமானை வணங்கினாம். வக்ரதுண்டாய மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிவிக்னம் குருமே தேவாதம் சர்வயோ சர்வதா. சுக்லம் வரதனம் விஷ்ணும் சசி வரணம் சதுபுஜம் பிரசன்ன வதனம் தியாதே சர்வ விக்னோபய சாந்தியே பராயணம். ஓம் பூர்வஸ்வக தஸ்திதுர்வரேண்யம் ஓம் ஜன ஓம் தப ஓம் சங்கம் ஓம் ததுத்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீயே அமிர்த பூஸ்வம் நமோ பாக்க சமிருத சரித்துக்கூடிய துவார ஸ்ரீ பரமேஸ்வர பிரியாதித்தம் சுபே சோமன முகூர்த்தே ஆபத் வந்தவே தீவ்ய பராப்தே சவே வாரக கல்பே வைவஸ்த மன்வந்திரே அஷ்டமாவித்த கலியுகே பிரம்மம் இதரே சம்புத்வரே பிரதட பாரத கண்டே மூரை தக்ஷிண பார்வதே சப்யே அஸ்மின் வர்த்தையே பக்ரேஸ்வர பிரவதானிஷ்டம். இந்த விஸ்வாச வருடத்தில் மிகச்சிறந்த நமது குடும்பத்தில் பயணிக்கும் நமது குடும்ப சக உறுப்பினர்களும் நமது இந்தியாவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் இந்த கோவிலின் பலனை கேட்பதன் மூலம் அனைத்து பலன்களும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல பரம்பொருளான எம்பெருமானை வேண்டிக் கொண்டு பத்ரி கேதார யாத தக்ஷண பர்யாதம் ஹரித்துவார் ரிஷிகேஷ் புண்ணிய சேத்திர சண்டி அனைத்து உறுப்பினர்களுக்கும் மானசாதேவி வசாவத்ரே மத்ரபக்ரமே கங்கா தீர்த்தே சங்கல்ப காலே பித்ரு தேவதா குல தேவதா கிராம தேவதா ஆசிர்வதா பலப்பிரத சிஷ்யாந்தம் விஷ்ணு தேவிதா தரிசன பரிபூர்ண கடாசியாதம். அனைவருக்கும் நாம் சிவசிவ அன்பே சேனலில் பயணிக்கும் அனைத்து அடிகளார்களும் இந்த பதிவை இந்த ஜோதிட பரிகாரங்கள் எனும் தலைப்பில் கேட்டுக்கொண்டிருக்கும் யூடியூப் சேனலில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் உலகெங்கும் பரவி அவர்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் பார்த்து கொண்டிருப்பவர்களும் உலகில் உள்ள அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு சக குடும்பானம் நாமக்கல் மாவட்டம் டாக்டர் ராஜாத்தி அம்மா அவர்கள் மூலம் இந்த பிராயத்தை உண்டு பண்ணிய எம்பெருமான் பிரபஞ்சத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குடும்ப சேமானம் வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் அபிவிருத்தி சஸ்மதா மங்களம் பாத்தபிரேஷம் சம்ரிதா துவிதோபசந்தானம் சம்மதா தேவித பர்வதி பரமேஸ்வர அனுகிரக சித்தியார்த்தம் சங்கல்பம் சனாம் கிருதி என சொல்லிக்கொண்டு முன்னோர்கள் கிராம தேவதைகள் குலதெய்வத்தையும் வணங்கிக் கொண்டு கேதாரநாதனையும் பத்ரிநாதனையும் மனதில் வணங்கி கங்கையில் நீராடிய பலன் அனைவருக்கும் வந்து சேர வேண்டும் என அல்லாம் வல்ல சிவபெருமானை கைலேங்கிரிநாதனையும் பார்வதி தாயாரையும் வேண்டி அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும். நோய் நொடி ஆயுள் ஆரோக்கியம் அனைத்தும் இந்த க்ஷணத்தில் இருந்து நோயினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வீழ்கி குடும்ப கடனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி எதிரியால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி அனைவரும் ஆயுள் அனுகிரகத்துடன் வாழ்வார்கள். அனைத்தும் சிவபெருமானின் மனமே என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த சிவசிவ அன்பே சேனல் நிர்வாகி பாலகிருஷ்ணன் தம்பி அவர்களுக்கும் குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அம்மா அவர்கள் ஜோதிட பேராசிரியர் MA BST அவர்கள் பேசுகின்றேன். தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை. வணக்கம்பா. ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். நன்றி நன்றி. சங்கீதா.
இருக்கேன் ஐயா, சொல்லுங்க. ம். எனக்கு கேள்வி இருக்கா? கேள்விகள் எதுவும் இல்லைங்க ஐயா. நன்றிகள் அம்மா. நல்லா இருந்தது நன்றி. வகுப்பு. நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடம் சார்ந்து கோவில்கள், அது பரிகாரங்கள் இதெல்லாம் கூட சொன்னீங்க. ப்ளஸ் வந்துட்டு அந்த ஒருத்தருடைய அந்த கிரகங்களுடைய குவாலிட்டிஸ் வந்து சொன்னீங்க. அந்த குருவோடைய குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ வணக்கங்க. நன்றிகள் அம்மா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க திரும்பவும் இந்த தளத்திற்கு வந்து பேசணும். இதை சார்ந்து நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, முடிச்சுக்கலாம். நன்றிம்மா. சரிப்பா.